ஹாய் மக்களே, என் பேரு ஹேஷ்வா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீலாகா இருக்க போகுது. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 2020 யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். கோட் வித் ஹேஷ் பண்ணேன். அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆண்ட்ராய்டு வீடியோஸ், வாட்ஸ்அப் மாதிரி எப்படி க்ளோன் பண்றது அப்படின்னு ஆண்ட்ராய்டு டுட்டோரியல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். நல்லா போச்சு. ஒரு ஒரு பிளேலிஸ்ட் மட்டும் தான் பண்ணேன். ஒரு 7 வீடியோஸ் தான் போட்டேன். அதுக்கப்புறம் என்னால கண்டினியூ பண்ண முடியல. பேசி பழக்கம் இல்லை, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு யூடியூப் பண்ண. ஸோ அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன் ஆஃப்டர் 6 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நான் என்னோட வீலாக போது இன்னைக்கு என்ன நடக்க போகுது பாத்தீங்கன்னா, நான் வந்து புதுசா ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கேன். அந்த ட்ரோனை போய் என் ஊருக்கு போய் டெஸ்ட் பண்ண போறேன். நான் என் ஹோம் டவுன் போயிட்டு அங்க போய் அங்க கொஞ்சம் ஃபார்ம்லேண்ட்ஸ்லாம் இருக்கு. அந்த ஃபார்ம்லேண்ட்ஸ்லாம் வீடியோ எடுத்து டெஸ்ட் பண்ண போறேன். அது இல்லாம இதுல என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து FPV ட்ரோன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன் சொல்லுவாங்க. நம்ம எப்படி ஒரு ஜெட்டோ ஏரோப்ளேனோ ஓட்டினா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் இந்த இதுல கிடைக்கும். எப்படின்னா, ட்ரோன் கூடயே ஒரு காகுல்ஸ் வந்துடும். ஸோ அந்த காகுல்ஸை போட்டு ஓட்டும் போது பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ரியலா ஒரு ஏரோப்ளேனையோ இதையோ ஓட்டுற மாதிரி இருக்கும். நீங்களும் பாருங்க, உங்களுக்கும் அதே ஃபீல் கொடுக்க நான் ட்ரை பண்றேன். வீடியோல ஃபுட்டேஜஸ்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கும் அதே ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock. நான் இங்கேருந்து என் ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 kilometers இருக்கு. போகிறதுக்கு ஒரு 1.5 hours ஆகும். நான் வந்து கொஞ்சம் ஏர்லியாக போகணும்னு நினச்சேன், பட் லேட் ஆயிடுச்சு. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அங்கே போயிட்டு சன் ரொம்ப மேலே ஏறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்ல வீடியோஸ்லாம் எடுக்கலாம். அதே மாதிரி நான் இந்த ட்ரோன் வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது. இன்னும் பெருசா டெஸ்ட் பண்ணல. எப்படி இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஃபுல் பொட்டன்ஷியல் டெஸ்ட் பண்ணல. சும்மா ஒரு 2 times தான் ஃப்ளை பண்ணியிருப்பேன். இப்போதான் 3rd time. ஸோ இந்த 3rd time வந்து எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து கத்துக்க போறோம். இதுதான் என்னை பத்தி. வெல்கம் டு மை சேனல். இன்னையோட டே பத்தி தான் நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க இந்த வீலாக்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைக் 3/4 ஆஃப் த வேல இருக்கோம். ஒரு 15 நிமிஷத்தில் போயிடலாம். வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மலையாக இருந்துச்சு. அங்கெல்லாம் நின்று ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கலாமா அப்படின்னு யோசித்தேன். பட் சரி ஓகே போயிடலாம் சீக்கிரம், வேணா வரும்போது வேணா பார்த்துப்போம் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் விண்டு மில்லாம் சைடில் இருந்துச்சு. லைக் அந்த சைட்லாம் விட்டோம்னா செம்மையாக இருக்கும். இந்த குட்டி மலையெல்லாம் அந்த குட்டி குட்டி மலையாக இருந்துச்சா, அங்கெல்லாம் வந்து ட்ரோன் டிசன்ட்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ட்ரோனை வந்து மலை உச்சிக்கு போய் கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குறது. இது எப்படி இருக்குன்னா, லைக் ஒரு நம்மளே வந்து குதிக்கிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் அங்கே எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சேன். லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது மாதிரிலாம் நான் எடுத்ததில்லை. பெருசாக இன்னும் ஓட்டி பழகலை, அதனால தான். பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆயிடும். அங்கே போயிட்டு எல்லாம் செட்டப் பண்ணிட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெதரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்னியாகவும் இல்லை. லைக் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைக் மேகமூட்டமாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு நல்ல வேலை வெயில் அடிக்கலன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சன் வெளில வருது. பார்ப்போம், போகிறதுக்குள்ளே சன் ஃபுல்லாக வெளில வராமல் எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆயிரும். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். நம்ம வந்தாச்சு. இப்போ சுற்றி காமிக்கிறேன். லைக் இந்த இடத்துல தான் நம்ம எடுக்க போகிறோம். இதெல்லாம் தான் ஃபார்ம்லேண்ட்ஸ். இப்போது அறுவடை பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இதான் சுற்றி பாருங்கள். அந்த தூரத்தில் தெரியுதில்ல, அதுதான் வந்து கொல்லிமலை. ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் பண்ணிட்டு ட்ரோனை எடுப்போம். இதுதான் ட்ரோன். ஓகே, இதுதான் காகுல்ஸ் ஒன்று இருக்குது. இதை வந்து சன்லைட்டில் காமிக்கக்கூடாது. சன்லைட்டில் காமிச்சா உள்ளுக்கு இருக்க லென்ஸ் வந்து ஃபிலிமை வந்து டேமேஜ் பண்ண சான்சஸ் இருக்குது. இது கண்ட்ரோலர். இப்போது நான் எல்லாம் செட்டப் பண்ணுறேன். எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை வயர் பண்ணிவிட்டு
தெரியுதா? இப்படி தான் இருப்பேன். இது 2 ஆண்டனாஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்குது. ஸோ அது வழியாக என்னால் லைக் சரௌண்டிங்ஸும் பார்க்கலாம். ப்ளஸ் ட்ரோன் என்ன பார்க்க போகுது அதையும் பார்க்க முடியும். நான் ஃபஸ்ட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் செட்டிங்ஸ் மாற்றிக்கணும். கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தேன். ஆக்சுவலி காகுல்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஓகே, நான் பறக்கோட போகிறேன். ஓகே, நான் சொன்னேன்ல, நான் போகிற வழியில் நிறைய குட்டி குட்டி ஹில்ஸாக பார்த்துட்டு இருந்தேன்னு. அதில் ஒரு ஹில்லில் நிப்பாட்டி ஒரு பேட்டரியில் மட்டும் சார்ஜ் இருக்குது. ஒரு ட்ரோன் ஷாட் அந்த ஹில்லேருந்து எடுப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதுதான் நான் இப்போ அந்த ஹில்லை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ட்ரோன் ஷாட் எடுத்து போனேன். இதுதான் அந்த ஹில். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் போயிட்டுருக்கு, அது வரைக்கும் தெரியும். வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரியல, பட் ட்ரோனில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
வீடியோ பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா காமிச்சிக்க ட்ரை பண்ணியிருப்பேன். லைவாக ரெக்கார்ட் பண்ணலான்னு தான் இருந்தேன். அது இன்னும் நல்ல ஃபீல் கொடுத்துருக்கும். பட் காகுல்ஸில் அந்த டைமில் எப்படி ரெக்கார்ட் பண்ணணுன்னு தெரியல, அதனால் லைவாக ரெக்கார்ட் பண்ண முடியல. மற்றபடி எடிட் பண்ணி பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதே ஃபீல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேர்ட்ஸ் கூடலாம் ஃப்ளை பண்ணும்போதெல்லாம் ரொம்ப செமையாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே ஃபீல் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு எப்படி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பிடிச்சிருந்துச்சி, எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. நிறைய இடத்துல சொதப்பிருக்கலாம். எதாக இருந்தாலும் நோட்டீஸ் பண்ணால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். That's it for the video. We'll see you in the next video. By then, Mahesh was signing off. வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Bye.